இப்போ பாருங்க இந்த மாதிரி எரர் வருதுங்களா, மேலே டாப்பில் ஆண்ட்ராய்டு வைஸ் இருக்கக்கூடாது. ஏகப்பட்ட பேர் பாக்ஸ் டேட்டுன்னு தான் போட்டிருக்காங்க. பாக்ஸோட ஃபர்மேர் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து ஓகேங்களா. இது ஃபுல்லாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா நம்ம எட்டர்னல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கு கனெக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ், திஸ் இஸ் ஏஜெட் சொல்யூஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னன்னாக்கா, இப்போ பாருங்கள் இது வந்து எஃபிக்ஸோ பாக்ஸ் லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு. அது வந்து கியோக்ஸியா டோஷிபாவோடைய அப்டேட் வந்திருக்கு ஓகேவா. ஃபர்மர் வெர்ஷன் வந்து லேட்டஸ்ட் ஆர்பிஎம் ரீசெட் பண்ணுறதுக்கும் ஒர்க் ஆகும் ஓகேவா. பாக்ஸ் டெட்டாக நிறைய இருக்குது. அந்த மாதிரி அப்டேட் பண்ணும்போது பாக்ஸ் டெட்டாகவும் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்றதுக்கான ப்ராசஸ் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துக்கலாம். எஃபிக்ஸோட செட்டப்பில் இருக்கும் ஓகேவா. epicsco.com டவுன்லோட் வெப்சைட்டில் போயிட்டு இந்த லேட்டஸ்ட் செட்டப் ஃபைல் ஜிப் ஃபைல் ரெண்டு இருக்குல்ல, நம்ம வந்து ஜிப் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஜிப் ஃபைல் ஏன் டவுன்லோட் பண்ணுறோம்னாக்கா ஆல்ரெடி இருக்கிற செட்டப்பில் நம்ம டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் ஓகேங்களா. இப்போ நம்ம ஆல்ரெடி இருக்கிற ஃபைலை டவுன்லோட் பண்ணியாச்சு ஓகேவா. ஜிப்பில் இருக்குது, ரைட் கிளிக் போயிட்டு 7 ஜிப்பு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறோம் ஓகேவா. எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலை உள்ளே போயிட்டு கண்ட்ரோலே கொடுத்து காப்பி, இல்லைனா ரைட் கிளிக் பண்ணி காப்பி ஓகேவா கொடுத்துட்டு நம்ம எஃபிக்ஸோ ஃபைல் எங்கே இருக்குது அந்த ஷார்ட்கட்டில் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் ஓகேவா. இது நம்ம இப்போது பேஸ்ட் பண்ணுறோம் ஓகேவா. ரீப்ளேஸ் ஃபைல் இன் டெஸ்டினேஷன் ஓகேவா. ஆல்ரெடி வந்து இருக்கிற ஃபைலு ரீப்ளேஸ் பண்ணி கேட்குது, நம்ம அது கொடுக்குறோம் ஓகேவா. இப்போ ஃபைல் வந்து காப்பி ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, அப்டேட் ஆகும்போது இப்போ ஒரு டூல் ரன்னிங்கில் இருக்குல்ல, அதனால் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ட்ரைன் இப்போ வரவங்க காப்பி ஆகிடுச்சு ஓகேவா. இப்போ நம்ம வந்து ஃபைலை வந்து காப்பி பண்ணி போட்டோம், அந்த ஜிப் ஃபைல் இருக்குது ஓகேவா. இப்போ நான் வந்து என் லோகோ செட் பண்ணியிருக்கேன். அந்த லோகோ வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த இமேஜ்குள்ளே அந்த பழைய டிஃபால்ட்டாக இருக்கிற லோகோவை டெலீட் பண்ணிவிட்டு என் லோகோ செட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து எனக்கு ஓப்பன் பண்ணி என் லோகோ வரும் ஓகேவா. ஓகே, இப்போது இதில் பாக்ஸ் ஃபர்மேர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பழைய ஃபர்மேர் ஓகே. இப்போ நமக்கு வந்து நியூ ஃபர்மேர் வேணும் ஓகேவா. நான் டூல் ஓப்பன் பண்ணுறேன். இது ஓல்டு வெர்ஷன் வந்து நியூ வெர்ஷன் மாறி இருக்கும், ஆனால் ரெக்வயர் வெர்ஷன் வந்து லேட்டஸ்ட் இருக்கணும் ஓகே. பாருங்கள், ஆண்ட்ராய்டு பூட் டைகேஸ் இருந்துச்சு. இப்போது 6/27/2026 செட்டப்பில் இருக்குது ஓகேவா. நான் இப்போது பாக்ஸை ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறேன். இந்த பாக்ஸில் இருக்கிற வெர்ஷன் வந்து நம்ம செக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஓகே. பாருங்கள், பாக்ஸ் ஆன் ஆகிட்டு இருக்கு. இப்போ கனெக்ட் பண்ணுறேன். இப்போது ஜஸ்ட் நான் இப்போ கனெக்ட் பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். எந்த அடாப்டரும் இல்லை எனக்கு. வந்து இங்கே பாருங்கள், கேல்குலேஷன் டேட்டு, எஸ்ஓசி ஃபர்மேர் டேட்டு, ஏஎஸ்சி ஃபர்மேர் டேட் எல்லாமே இருக்குது ஓகேவா. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த 3/12/2026 பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுக்கு எஸ்ஓசி ஃபர்மேர் வெர்ஷன். இது வந்து நம்ம பாக்ஸ் ஃபர்மேர்னு சொல்லுவாங்க. இதை நம்ம இப்போ அப்டேட் பண்ண போகிறோம் ஓகே. இப்போ இதுக்கு வந்து ஃபர்மேர் டவுன்லோட் பண்ணோம். இப்போ செட்டிங்ஸ் போயிட்டு ஹார்ட்வேர் போயிட்டு இங்கே ஒரு ஒயிட் பாக்ஸ் ஃபர்மேர் இருக்கா, அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ரெக்வஸ்டிங் பாக்ஸ் ஃபைல் ஃப்ரம் சர்வர் ஓகே. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எரர் வருதுங்களா, இந்த எரர் வருதில்ல, பாக்ஸ் ஃபர்மேர் நாட் அவைலபிள் ஓகே. இந்த நியூ வெர்ஷன் வரல அப்படின்னும் போது இது கியூஆர் கோட், இந்த கியூஆர் கோடு இருக்குல்ல, இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி நம்ம ஃபைல் டவுன்லோட் பண்ணலாம் ஓகே. அப்போ இல்லை அப்படின்னா இதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இல்லை ரைட் பாக்ஸ் ஃபர்மேர் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி கேட்கும். நம்ம ஹோம் பட்டன் அழுத்திக்கணும். இதை கனெக்ட் பண்ணுறோம். இப்போது இங்கே ஃபைல் இல்லை ஓகேங்களா, டவுன்லோட் ஆகலை. இப்போ பாக்ஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இங்கே நான் வந்து செட்டிங்ஸில் ஹார்ட்வேரில் ரைட் பாக்ஸ் ஃபர்மேர் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சிம்பிள் காட்டுதா. நான் வந்து என்ன பண்ணுறேன், ஹோம் பட்டன் அழுத்திக்கணும், கேபிள் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்க, இங்கே ஃபர்மேர் வந்து எந்த ஒரு பாக்ஸ் ஃபர்மேர் இல்லை, எம்கே காட்டுது ஓகே. நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபோன் வந்து இந்த எஃபிக்ஸோ வந்து டிஎஃப்எம் மோடில் இருக்குது ஓகேவா. அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டிவைஸ் மேனேஜரில் போயிட்டு இங்கே யூஎஸ்பி ஜேடாக் இருக்குது, இங்கே சேல் போட்டிருக்கு ஓகேங்களா.
உங்கள் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி சீரியல் போர்ட்டுன்னு தான் இருக்கணும். மேலே டாப்பில் ஆண்ட்ராய்டு டிவைஸ் இருக்கக்கூடாது. நான் முடிச்சுக்கோங்க. மேலே ஆண்ட்ராய்டு டிவைஸ் போட்டு கீழே யூஸ் ஜிடாக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஃபோன் அந்த பாக்ஸ் அப்டேட் ஆகும்போது கண்டிப்பாக இந்த 3/5 3 ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் போகும். ஃபோர்த் ஸ்டேஜ் போகும்போது கண்டிப்பாக வந்து பாக்ஸ் ரீபூட் ஆகிடும். அதனால் வந்து பாக்ஸ் என்ன ஆகும், டெட் ஆகிடும். நீங்கள் பார்க்க வேண்டியது தான். சப்போஸ் இங்கே அந்த ஆண்ட்ராய்டு என்ன இருந்துச்சுன்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அங்கே டெலிட் கொடுத்துருப்பாங்க. அதை டெலிட் பண்ணிவிட்டு இங்கே இந்த மாதிரி யூஎஸ்பி சீரியல்னு ஒரு பார்த்துக்கணும்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் பாக்ஸ் அப்டேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது டிஎஃப் மோடில் இருக்குது. இப்போ இங்கே பாக்ஸ் கனெக்டில் இல்லை, ஏற மார்க்குன்னு காட்டல. இப்போ நான் ரைட் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், ரெக்வஸ்டிங் ஃபார்மேர் ஃப்ரம் சர்வர். ஓகேவா? அது டவுன்லோட் ஆகுது. ஓகே, டவுன் ஆகிடுச்சு. ஃபர்மேர் டவுன் சக்ஸஸ்ஃபுல். இந்த ஃபர்மேர் காட்டுது. நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஃபேக்ட்ரி ஃபார்மேட் வேஸ் கேட்குது. எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்த உடனே இப்போது பூட்டோட ரேட்டட் ஆகுது. இப்போது பாருங்கள், நம்மளுக்கு எந்த ஒரு எரரும் வராமல் பக்காவாக ஓடும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கே டிவைஸ் மேனேஜரில் அந்த ஆண்ட்ராய்டு டிவைஸ் மேனேஜரில் இங்கே யூஎஸ்பி டிவைஸ் இருக்குது. இங்கே கீழே ஜெடாக்ஸ் போர்ட் இருக்குது. இதுவே இந்த ஆப்ஷன் இல்லாமல் இந்த போர்ட் இல்லாமல் மேலே வந்து அந்த ஆண்ட்ராய்டு போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பாக்ஸ் இந்த ஸ்டேஜில் சேம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ரீபூட் ஆகும். நிறைய பேர் F64 டெலகிராம் பேஜில் ஏகப்பட்ட பேர் பாக்ஸ் டேட்டுன்னு தான் போட்டிருக்காங்க. ரீசன் என்னென்னா டிரைவர் வந்து ஆண்ட்ராய்டு யூஎஸ்பி டிரைவராக இருக்கும். அது வந்து சீரியல் போட்டு இருக்காது. அதனால தான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் பாக்ஸ் வந்து டெட் ஆகும். டெட் ஆகிட்டு வேறு ஒரு சிஸ்டமை போட்டிருப்பாங்க. அதை டிரைவர்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க, ஆண்ட்ராய்டு டிரைவர்ஸ். அதனால வந்து சீரியல் போட்டு எடுத்துருக்கும். அப்போது நிறைய பாக்ஸ் ஆன் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து சிஸ்டம் ஃபால்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நீங்கள் போட்டிருக்கிற டிரைவர்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணாக்கா நீங்கள் ஈஸியாக வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை வராமல் தடுக்கலாம். ஓகேங்களா? இப்போது தேர்ட் ஸ்டெப் தாண்டிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப், நெக்ஸ்ட் ஃபிஃப்த் போயிடும் குயிக்காக. இப்போ இந்த ஸ்டெப் போயிடுச்சுன்னா உங்கள் பாக்ஸோட ஃபர்மேர் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துடும். அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்கிற அந்த பாக்ஸ் ஃபர்மேர் வெர்ஷனும் நம்ம பாக்ஸில் வந்துடும். நீங்கள் அந்த கியூஎக்ஸியா கார்டோ இல்லை லேட்டஸ்ட்டாக இருக்க யூஆர் பின் அவுட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த அப்டேட்டில். ஓகேங்களா? இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணுன்னாக்கா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது புரிய வரும். ஓகேங்களா? இல்லை ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் மிஸ் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக உங்கள் பாக்ஸ் டெட் ஆக வாய்ப்பு இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணி பாக்ஸ் டெட் பண்ணி நிறைய பேர் அடித்து உடச்சும் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பாக்ஸ் ஃபர்மேர் அப்டேட் பண்ணுறது எப்படின்னு பக்காவாக சொல்லியிருக்கேன். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஷாப்பில் பாக்ஸ் வச்சுருக்கீங்க, அதனால் பாக்ஸ் கரெக்டாக ஒர்க் பண்ண முடியல, ஏசி ஒர்க் வந்து சரியாக வரல, ப்ரோக்ராமிங் வரலன்னா நம்ம ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குது நம்மளுக்கு. அது நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். பெஸ்ட்டாக ட்ரைனிங் நாங்கள் கொடுப்போம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அப்படியே முடிஞ்சிச்சு. இப்போது பாக்ஸ் கனெக்ட் பண்ண பொழுது பெஸ்ட் கனெக்ட் பண்ணியாச்சு. ரூம் கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, பாக்ஸ் ஆன் ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து எத்தனை ட்ரைனிங் சென்டர் இருக்குது. ஓகேங்களா? வேலூரில் அப்புறமா சென்னையில் 2 பிரான்ச் இருக்குது. உங்களுக்கு வந்து எங்கே வசதியோ அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மாஸ்டர் கோர்ஸும் இருக்குது, அப்புறமா வந்து பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸும் இருக்குது. சரி, ஓகே, பாக்ஸ் ஆன் ஆகிடுச்சு. அதே மாதிரி பாக்ஸ் ஸ்கேன் பண்ணி செக் பண்ணிடலாம் பாக்ஸோட வெர்ஷன் அப்டேட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இங்கே பாருங்கள், SOC நம்பர் 6/25/2026. ஓகேங்களா? பாக்ஸோட வெர்ஷன் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அவங்க சொன்ன மாதிரி இந்த வருஷன் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ யூஸ் பண்ணலாம். கியூஎக்ஸியா கார்டை ரிசெட் பண்ணலாம், RPB. ஓகேவா? இப்போ இதே மாதிரி பாருங்கள், அந்த மீட்டர் பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் இருக்கா, இது வந்து கேலிபிரேஷன். இது பாருங்கள், கேலிபிரேஷன் டேட் என்ன இருக்குது, 2026 ஜூலை 1 இருக்குது. நம்ம எதுக்கும் வந்து ஒரு காட்டுறதுனால நம்ம 416 வச்சுருக்கலாம். மேக்ஸிமம் இவ்வளோ தான் வரும். ISPயில் கூட அந்த வேல்யூ வச்சு செட் பண்ணலாம். செட் பண்ணோடனே இங்கே பாருங்கள் மீட்டர் சிம்பிள் வரும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சிஸ்டமுக்கும் வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்குன்னா இன்புட் அவுட்புட் வோல்டேஜ் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு. ISPலும் சரி, அந்த
சிப் வைக்கிறீங்களா அதுலேயும் சரி. ஏன்னா அதிகமான வோல்டேஜ் கொடுத்தாக்கா ப்ராப்ளம் வருவதால இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் இருக்குது இந்த பாக்ஸில். ஓகே, பண்ணியாச்சு. ஓகே, இப்போது பாக்ஸ் நம்ம பக்கம் அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த யூஆர் பின்னோட்டும் அந்த கியூசெக் கார்டுடைய அப்டேட்டுக்கும் வருவோம். இப்போ அந்த கியோக்ஸியா கார்டு வந்து அதாவது தோஷிபா கார்டு. ஓகே, அந்த ஆர்பிஎம்பி ஃபுல்லாகவே ரீசெட் ஆகுது யூஎஃப்எஸில். ப்ளஸ் வந்து எல்லாமே வந்து ஆர்பிஎம்பி க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ற அப்டேட் வந்திருக்காங்க. பாருங்கள் அவன் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள் அப்டேட்டில். இவன் கொடுத்துருக்க அப்டேட் பிரகாரம் பாருங்கள், ஆர்பிஎம்பி வில் பி கான், டேட்டா வில் பி கான், ஆர்பிஎம்பி கவுண்டர் வில் ரீசெட் 0, செக்யூர் ரைட் ப்ரொடெக்டட் பர்சன் வில் பி ரிமூவ்டு. ஓகே, இப்போ வந்து இது ப்ராப்ளம் என்னென்னா, ரீசெண்டாக வந்து இந்த எம்ஐயில் வந்து வித்தவுட் அத்தன்டிகேஷனில் வந்து ஃப்ளாஷ் பண்ணுற மெத்தட் கொண்டு வந்தாங்க இடிஎல்ல. அதில் வந்து இந்த கியூசெக் கார்டு வந்து இடிஎல்ல ஃப்ளாஷ் பண்ணால் அந்த ஃபோன் சுத்தமாகவே ஆன் ஆகும் போயிடும். ஓகேவா? அந்த மாதிரி அதில் இருக்கிற பக்கை தான் வந்து இவங்க யூட்டிலைஸ் பண்ணி இந்த மாதிரி கியூசெக் கார்டை ஆர்பிஎம்பி க்ளீன் பண்ணுறதா கொண்டு வந்திருக்காங்க. இது நல்ல விஷயம் தான், வரதுக்கு விஷயம் தான். அந்த பக்கு தான் வந்து இப்போ இவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் இன்னும் டீப்பாக வந்து நீங்கள் கற்றுக்கணும், வெப்சிக்ஸ் பற்றி கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனல்லையும் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எல்லா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இது ஃபுல்லாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா நம்ம எட்டர்னல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ டெக்னீஷியன் யாராவது இருந்தாங்க அது மாதிரி F64 பாக்ஸ் அப்டேட் பண்ணி இந்த மாதிரி டெட் ஆயிடுச்சுனாக்கா இந்த வீடியோவை அவங்க ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? இதை பார்த்து எப்படி பக்காவாக டெட் ஆகாமல் அப்டேட் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.